வணக்கம் உறவுகளை, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு மிக பெரிய ஆளுமை பெற்ற கட்சியான அதிமுகவிற்கு தொடர் தோல்வியின் காரணமாக அதிமுகவின் தொண்டர்களை தற்பொழுது ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை தற்பொழுது எதிர்த்து வரக்கூடிய நிலைமை தற்பொழுது உருவாகி இருக்கிறது. மீண்டும் அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் இடம்பெற வேண்டும். அப்படி இடம்பெற்றால் அவருக்கு என்ன பதவி கொடுக்கப்படும்? ஏற்கனவே இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடியும் ஒருங்கிணைப்பாளராக பன்னீர்செல்வமும் இருந்துள்ளார்கள். தற்பொழுது அவசர ஆலோசனை கூட்டத்தை கூட்டி தற்பொழுது பொதுக்குழுவையும் அதற்கு பிறகு கூட்டி எடப்பாடியை பொதுச் செயலாளராக அறிவித்ததுதான் அதிமுகவில் பிளவுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது. கிட்டத்தட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் என்ற அறிவிப்பை வெளியிடக்கூடாது, குறிப்பாக எந்த ஒரு இடத்திலும் பொதுச் செயலாளர் என்பதை பயன்படுத்தக்கூடாது என்பதையும் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்த்து அதிமுகவின் நிர்வாகிகளும் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களாலும் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் மீண்டும் வரப்போவதாக செய்திகள் தற்பொழுது நம்மால் பார்க்கக்கூடிய நிலையில், ஒருவேளை அதிமுகவில் இணைந்தால் அவருக்கு என்ன பதவி கொடுக்கப்படும் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விதான் கேட்கப்பட்டு வருகிறது. பொருளாளர் பதவி கொடுக்கப்படுமா அல்லது முக்கியமான பதவியாக இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் பதவியே அவருக்கு மீண்டும் கொடுக்கப்படுமா? இதற்கு எடப்பாடி சம்மதிப்பாரா? ஒருவேளை சசிகலா அவர்கள் அதிமுகவில் வந்தாலும் அந்த பதவி அவருக்கு கொடுக்கப்படுமா என்ற பல்வேறு கேள்விகளும் தற்பொழுது அதிமுகவில் நிலவி வருகிறது. இதை பற்றி பன்னீர்செல்வம் அவர்களை தெள்ள தெளிவாக கூறியுள்ளார். எனக்கு பதவி முக்கியம் கிடையாது. அதிமுக ஒன்றாக இணைந்து தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும், ஒற்றுமையாக தொண்டர்கள் இருக்க வேண்டும். பதவி மீது எனக்கு மோகம் கிடையாது. எடப்பாடி முதலில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது, அது மட்டும்தான் எனக்கு தேவை. புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களது இடத்தை யாராலும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது என்பதையும் பன்னீர்செல்வம் அவர்கள் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இது பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் எதிர்த்தால் அவரையே கட்சியிலிருந்து நீக்குவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதை அதிமுகவின் நிர்வாகிகள் கூறியிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.